measuring and drawing angles. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சில டெஃபினிஷன்ஸ் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த டேர்ம்ஸ்லாம் வந்துட்டு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் பாயிண்ட், ரே, லைன் செக்மெண்ட் இதோட டெஃபினிஷன்ஸ்லாம் போட்டிருக்கோம். அண்ட் ஆல்ரெடி வந்து இந்த மெஷரிங் ஆங்கிள்ஸ்க்கு வந்து 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ப்ரொட்ராக்டர் தான் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுவோம் ஆங்கிள்ஸ் வந்துட்டு. இதுக்கு வந்து 2 செட் ஆஃப் ரீடிங்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைட் லெஃப்ட் டு ரைட் ஒரு செட் ஆஃப் ரீடிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்னரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் ஒரு செட் ஆஃப் ரீடிங்ஸ். இந்த அவுட்டர் ஸ்கேல் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 to 180 இருக்கும். இதுதான் வந்து அவுட்டர் ஸ்கேல். அதே மாதிரி உள்ளே இருக்க இந்த இன்னர் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் வந்து 180 வந்திருக்கும். 0 to 180 அதுதான் வந்து இன்னர் சர்க்கிள். இந்த 0 இந்த சைடில் இருக்க 0, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்க 0 ரெண்டுமே மீட் ஆகுது பாருங்கள் இந்த லைன். ஸோ இதுதான் வந்து பேஸ் லைன். ஸோ பேஸ் லைன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் பேஸ் லைன் நான் வந்துட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரீடிங் எடுப்போம், ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்க 0வும் உங்களோட ரைட் சைடில் இருக்க 0வும் மீட் ஆகும். இந்த லைன் தான் வந்து பேஸ் லைன். இந்த சென்டர் பாயிண்ட் இந்த 90 டிகிரி இந்த மீட் ஆகிற இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து ஆங்கிள் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இந்த பேஸ் லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்னர் ஸ்கேல் யூஸ் பண்ணுமா அவுட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுமா டிசைட் பண்ணுறது. ஸோ பேஸ் லைன் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். So on the basis of measurements, angles are classified as right angle, acute angle, obtuse angle, straight angle, reflex angle. இதெல்லாம் types of anglesல பார்ப்போம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரைட் ஆங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள்ன்றது வந்து 90 டிகிரி ஆங்கிள். எக்ஸாக்டாக 90 டிகிரி இருந்ததுன்னா அது வந்து ரைட் ஆங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரேயோட டெஃபினிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இட் ஹேஸ் ஒன் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸோ இதை ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். And it extends endlessly in other direction, which means இந்த பார்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து ரே. இதை வந்து ஆரோவில் டினோட் பண்ணுவோம். வீடியோ பர்பஸ்க்காக நம்ம வந்து மார்க்கரில் லைன் போட்டிருக்கோம். பட் ஜாமெட்ரியில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் பென்சில் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்கேல் இது ரெண்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பென், மார்க்கர் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம சொல்லியிருந்த மாதிரி இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்க்கு என்ன நேம் பண்ணலான்னா என்னன்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ இது ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அண்ட் இட் எக்ஸ்டென்ஸ் என்லெஸ்லி இன் அதர் டைரக்ஷன். ஸோ இந்த பாத் இந்த ரேயில் இருக்க ஒரு பாத்தில் வந்துட்டு இங்கே இன்னொரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ சேம் பாத்லேயே வந்துட்டு இதை வந்து என்ன நேம் பண்ணலான்னா க்யூன்னு நேம் பண்ணிக்கலாம். ஸோ என்க்யூன்றது ஒரு ரே. மேலே எப்படி போடுவீங்கன்னா ரே ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு இதே மாதிரி போடணும். ஸோ ரேவை இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த லைன் மாதிரி தான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இது என்லெஸ்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம போடணும். ஸோ ஒரு ஆர்ம் ஆஃப் அன் ஆங்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இது வந்து ஒரு ஆர்ம் ஆஃப் அன் ஆங்கிள். இன்னொரு ஆர்ம் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி 90 டிகிரி மெஷர் பண்ணணும். ஸோ நம்ம இனிஷியலாக சொன்ன மாதிரி இந்த 0 மீட் ஆகிற லைன் தான் வந்துட்டு பேஸ் லைன் பார்த்தோம். அந்த பேஸ் லைனில் இந்த சென்டர் இதை வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்டில் வச்சிடுறீங்க. இது வந்து ரேயோட டைரக்ஷன். அதே மாதிரி உங்களோட பேஸ் லைன் ரெண்டுமே கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்கள். ரேவும் இந்த பேஸ் லைன் வந்து எந்த சைடு கோயின்சைட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ரைட் சைடு தான். இந்த சைடு வந்து எந்த லைன் நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் ரீடிங் எடுக்கும்போது உங்களோட ரைட் சைட்லேருந்து ரீடிங் எடுக்கணும். ஸோ உங்களோட ரைட் சைட்லேருந்து ரீடிங் 0ல் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். 0 இந்த மாதிரி போகணும். ஸோ இன்னர் சர்க்கிள் ரீடிங் தான் இதுக்கு வரும். இதுவே ரே இந்த சைடு ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு அப்படின்னா 0 இந்த சைடு இருக்குது. ஸோ அவுட்டர் ஸ்கேல் நீங்கள் எடுத்திருப்பீங்க. பட் ரைட் சைடில் இருக்கனால இந்த ரேவும் இந்த பேஸ் லைன் எது கோயின்சைடாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேல் எடுக்கணும். இதில் கோயின்சைடாக இருக்கிறது வந்து இன்னர் ஸ்கேல் ரீடிங் இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறனா இதுலேருந்து நீங்கள் மார்க் பண்ணி 90 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இது பண்ணிட்டு இங்கே ஒரு ஆரோ. இது வந்து இன்னொரு ஆர்ம் ஆஃப் அன் ஆங்கிள். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஆஃப் அன் ஆங்கிள். ஸோ இதை வந்து பீன் வந்து மார்க் பண்ணிடலாம். இங்கே ஆங்கிள் வந்து நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா 90 டிகிரி. ஸோ இதை எழுதும்போது எப்படி எழுதுவீங்கன்னா ஆங்கிள் ஃபார்மேட்டில்
PNQ, which is equal to 90 degree. So PNQ, the n என்றது வந்து vertex of an angle நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். NP and NQ ரெண்டுமே வந்து arms of an angle. இந்த vertex வந்து கண்டிப்பாக சென்டரில் தான் இருக்கணும், பிகாஸ் இங்கே தான் வந்து ஆங்கிள் போட்டிருக்கோம் 90 டிகிரி. ஸோ இது ரெண்டுமே வந்து ஆர்ம்ஸ் ஆஃப் அன் ஆங்கிள்னு பார்த்தோம். இப்போ வந்து NQ வச்சு பேஸ் லைன் வந்து நம்ம கோயின்சைட் ஆகிட்டு வந்து நம்ம ஆர்ம்ஸ் ஆஃப் அன் ஆங்கிள் வந்து NQ வச்சுட்டு 90 டிகிரி மெஷர் பண்ணோம். இதுவே வந்து இந்த ஆர்ம், அதாவது NP, அதையும் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணும்போது 90 டிகிரி வந்தால் உங்களோட ரீடிங் கரெக்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவீங்க, இதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி இந்த லைனை வந்து பேஸ் லைன் கூட மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்து இது வந்த லைனும் பேஸ் லைனும் ஜாயின் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேஸ் லைன் வந்து ரே கூட மேட்ச் ஆகிருக்கு. வேறஸ் இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ரேயும் கிடையாது. ஸோ இந்த ரேவும் இந்த சைடு இருக்க பேஸ் லைன் தான் மேட்ச் ஆகிருக்கு, விச் மீன்ஸ் 0 வந்து இந்த சைட்லேருந்து எடுக்கணும். ஸோ இந்த சைட்லேருந்து எடுக்கும்போது 90 டிகிரி இங்கே பாருங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த லைன் கூட மேட்ச் ஆகிருக்கு, விச் மீன்ஸ் 90 டிகிரி வந்து நம்ம ப்ராப்பராக மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணோம். வேறஸ் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 இந்த சைட்லேருந்து இன்னர் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அவுட்டர் ஸ்கேல் இன்னர் ஸ்கேல் மெஷர் பண்ணுறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் வந்து 2 டைப்ஸ் இருக்கலாம். ஒன்று வந்து ஆங்கிள் கொடுத்துட்டு உங்களை ட்ரா பண்ண சொல்லலாம், ஆர்எல்ஸ் என்ன பண்ணலான்னா யூஸ் அ ப்ரொட்ராக்டர் டு மெஷர் த ஆங்கிள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஆங்கிள் க்ரியேட் ஆகுது. இது ஒரு ஆர்ம், இது ஒரு ஆர்ம், ரெண்டுமே வந்து ஆர்ம்ஸ் ஆஃப் அன் ஆங்கிள். ஸோ ப்ரொட்ராக்டர் நீங்கள் எப்போ இப்படி தானே வைக்க சொன்னாங்க, இதுதானே லைன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வைக்கக்கூடாது. ஆங்கிள் எங்கே க்ரியேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் இந்த ஆர்ம் கூட மேட்ச் ஆகிற மாதிரி பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள் 90 டிகிரி. ஆர்எல்ஸ் இதை நம்ம பேஸ் லைனாக வச்சு நம்ம பார்த்தோம். ஸோ பேஸ் லைன் பார்க்கும்போது இங்கே 0 இருக்குது. ஸோ 0லேருந்து 90 டிகிரி அவுட்டர் ஸ்கேல் வச்சோம். இதுவே நீங்கள் ரொட்டேட் பண்ணி இந்த ஆர்ம் வச்சு கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் மேட்ச் பண்ணி கரெக்டாக இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே 0 நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள இன்னர் ஸ்கேல் கூட மேட்ச் ஆகிருக்கும். இந்த பேஸ் லைனும் இந்த ரேவும் வந்து மேட்ச் ஆகிறது பார்த்தீங்கன்னா உள்ள இங்கே 0 இருக்குது இன்னர் சர்க்கிளில். ஸோ இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 90 டிகிரி. ஸோ ஆன்சர் எழுதும்போது இது வந்து 90 டிகிரி. இந்த மாதிரி தான் ஆங்கிள் மெஷர் பண்ணோம். 2 ஆர்ம் வச்சுமே நம்ம மெஷர் பண்ணோம். டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒன்று வந்து இன்னர் சர்க்கிளில் மெஷர் ஆகும், இன்னொன்று வந்து அவுட்டர் சர்க்கிள். ஸோ நீங்கள் மேக் ஷுர் உங்களோட பேஸ் லைன் இந்த லைனும் உங்களோட ரே எங்கே மேட்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி 0 கவுண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்ததுன்னா ரேனா அவுட்டர் ஸ்கேல் எடுக்கணும். இதே உங்களுக்கு ரைட் சைடில் ரே இருந்ததுன்னா இன்னர் ஸ்கேல் எடுக்கணும். ஐ ஹோப் உங்களுக்கு ரேயோட டெஃபினிஷன், இன்னர் ஸ்கேல், அவுட்டர் ஸ்கேல் ரீடிங் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.